எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, அதாவது அதற்கு பின்னாடி நடந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சாசன சட்டங்களில் பார்த்திங்கன்னா 1793 மற்றும் 1813 இரண்டையும் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்திய பட்டய சட்டம் 1833 பற்றி பார்க்கலாம். முந்தைய வகுப்பில் பட்டயம் அப்படின்னா என்ன, அந்த சட்டம் எதுக்காக போடப்பட்டது, எத்தனை சட்டங்கள் இது வரைக்கும் போடப்பட்டிருக்குது, அதே மாதிரி இந்திய பட்டய சட்டத்தில் இந்திய பட்டய சட்டம் 1793 எதை பற்றின விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குது, எதை பற்றின சட்டமெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதையும், இந்த 1813 மதத்தை பரப்பினது, மிண்டோ பிரபு காலத்தில் இயற்றப்பட்டது, கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1,00,000, இது எல்லாமே பார்த்திங்கன்னா போன கிளாஸில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த கிளாஸில் இந்திய பட்டய சட்டம் 1833 பற்றி பார்ப்போம். இந்த இந்திய பட்டய சட்டம் 1833 அப்படிங்கிறது யாரோட காலத்தில் இயற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படிங்கிறவர், அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது இயற்றப்பட்டிருக்குது. 1829 1835 வரைக்கும் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்திருக்காரு. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1832 ஆண்டு இங்கிலாந்து பிரதமரான கிரே என்பவர் முதல் சீர்திருத்த சட்டத்தை இயற்றியிருந்தார். இதன் பின்னணியில் தான் இந்த 1833 சாசன சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை இயற்ற வழிவகுத்தது. இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை இயற்ற வழிவகுத்தது. இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா முழுசுமே ஒரே மாதிரியான சட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் இயற்றணும். அதே மாதிரி இந்தியா முழுவதுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநரிடம் வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பம்பாய், மெட்ராஸ் கவர்னர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட சட்டம் இயற்றும் அதிகாரத்தை இழந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இந்தியா முழுசுக்கும் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றணும், அது கவர்னர் ஜெனரலாக தான் இருக்கணும் அப்படின்னு கோரப்பட்டதுனால மற்ற மாகாணங்களில் இருந்த கவர்னர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட சட்டம் இயற்றும் அதிகாரத்தை இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டு வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைமை ஆளுநர் என மாற்றப்பட்டிருந்தது. எப்படின்னா, இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் தலைமை ஆளுநருக்கு வழங்கப்பட்டதில்ல, அதன்படி இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வரப்பட்டதுனால வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைமை ஆளுநர் என மாற்றப்பட்டிருந்தது. அப்படி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என மாற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த தலைமை ஆளுநருக்கு பார்த்திங்கன்னா குடிமை மற்றும் இராணுவம் அப்படின்னு 2 அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரங்களாக வழங்கப்பட்டிருந்தது. அப்புறம் இந்த பட்டய சட்டம் 1833 படி தான் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட அனைத்து வணிக உரிமைகளும் தடை செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆளுநரின் ஆலோசனை குழுவில் பார்த்திங்கன்னா சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்படி நியமிக்கப்பட்டதில் முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே பிரபு. அவர் தான் பார்த்திங்கன்னா முதல் சட்ட உறுப்பினராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பொது ஆட்சி பணிகள் இந்தியமயமாக்கப்படுவதற்கு இது சட்டம்தான் அடிக்கோடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது ஆட்சி பணிகள் இந்தியமயமாக்கப்படுவதற்கு இந்த சட்டம்தான் அடிக்கோடியது. இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கம்பெனி பிரிட்டிஷ் அரசோட அரசியல் முகவராக செயல்பட ஆரம்பித்தது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக அவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசோட ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பட்டய சட்டம் 1833 படி தலைமை ஆளுநர் ஆலோசனை குழுவில் ஒரு சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே பிரபுங்கிறவர் நியமிக்கப்பட்டார்ல, அவர் பார்த்திங்கன்னா மார்ச் 17 1835 ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு. அந்த பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில வழக்கு கல்வியை பார்த்தீங்கன்னா
அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு. அந்த பரிந்துரை வந்து ஏற்றத்தக்கதாக இருந்ததுனால வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில வழி கல்வியை வந்து இந்தியாவில் அறிமுகம் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் அடிமை முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து அடிமை முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா 1843 காலகட்டத்தில் ஒழிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சதி, உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்கள்ல சதி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு குற்றம் என்ன சொல்லி அதுக்கு தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லி அதையெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி இந்த மத உரிமையும் வந்து வழங்கப்பட்டது. இந்த அடிமை முறை போனதுக்கப்புறம் அவங்கவுங்க மதத்தை வந்து அவங்கவுங்க பரப்பலாம், பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் நிலம் வாங்கிறதுக்கு பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு அனுமதியும் கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் வந்து நிறைவு பெறுது. இன்றைக்கி இந்திய பட்டய சட்டம் 1833 பற்றி நம்ம பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். Subscribe for more content.